பண்டிகை திருவிழா காலங்கள்ல கிராமங்கள்ல மட்டுமே அரிதா செய்யக்கூடிய தின்பண்டம் தான் இந்த ஒப்பிட்டு. இது பார்க்க மட்டும் இல்ல, சாப்பிடவும் அவ்வளவு அருமையா இருக்கும். ஒப்பிட்டு செய்யறதுக்காக 350 கிராம் கடலை பருப்பை நல்லா தண்ணி ஊத்தி கழுவிட்டு ஊற வச்சிடலாம். அரை கிலோ மைதா மாவுல சுவைக்காக கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு கொஞ்சமா தண்ணியை சேர்த்து கட்டிய பிசைய ஆரம்பிச்சிருவோம். வீட்லயே மைதா மாவை தயாரிக்க முடியும். அதுக்கான வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மாவை பிசையும் போது கூடவே கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து பிசையும் போது நல்லா மெது மெதுன்னு கிடைக்கும். மாவு நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிருவோம். இப்ப 1 லிட்டர் தண்ணியில நம்ம ஊற வச்சிருந்த கடலை பருப்பை வேக வச்சுக்குவோம். அடுத்து 300 கிராம் வெல்லத்தையும் நல்லா பொடியாக்கி எடுத்துக்குவோம். கடலை பருப்பு இப்ப அருமையா வெந்துருச்சு. பருப்புல இருக்க தண்ணியை வடிச்சிட்டு பொடியாக்கி வச்சிருக்க வெல்லத்தை சேர்த்து நல்லா கிளற ஆரம்பிச்சிருவோம். சேர்த்துக்கிட்ட வெல்லம் நல்லா கரைஞ்சதும் பருப்பை மத்து வச்சு கடைய ஆரம்பிச்சிருவோம். பருப்பை இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிட்டு 5 ஏலக்காய பொடியாக்கி சேர்த்துட்டு 2 தேக்கரண்டி நெய்யை சேர்த்துருவோம். ஒப்பிட்டு செய்யறதுக்கு தேவையான பூரணம் இப்ப தயாராயிடுச்சு. அடுத்து மாவையும் உருட்டி எடுத்துக்குவோம். பூரணம் நல்லா ஆறுனதும் எல்லா மாவையும் உருண்டைகளை உருட்டி எடுத்துக்க போறோம். அடுத்து உருட்டி வச்சிருந்த மைதா மாவுக்குள்ள பூரணத்தை வச்சு ரொட்டி மாதிரி தேய்ச்சி விட்டுருவோம். இனி தட்டி எடுத்த மாவை தோசைக்கல்ல சுட ஆரம்பிச்சிட வேண்டியதான்.
இதே மாதிரி எல்லா மாவையும் தயார் செஞ்சு ஒப்புட்ட சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. சுட சுட சுவையான ஒப்புட்டு இப்ப சாப்பாடு தயாராயிடுச்சு.